வந்துட்டாருங்க சார். அவர் வந்த வாட்டி கூட்ட நெரிசலுங்கும் போது ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆச்சுங்க சார். ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆன உடனே ஜென்ரேட்டர் போட்டாங்க சார். இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் அந்த அவர் பேசுறத காது கேட்கலான்ட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சார், அவரை எட்டி பார்க்கணுன்ட்டு எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க சார். இந்த பக்கம் வந்துட்டாங்க. பின்னாடி வர என்னாச்சுங்க சார், கூட்டம் இப்படி பின்னாடி இப்படி போக ஆரம்பிச்சிருச்சுங்க சார். இப்படி போக ஆரம்பிக்குமோ அந்த கரண்ட் போயிட்டு வர செகண்டு தாங்க சார் எல்லாத்துக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலிங்க சார். 3 வண்டி நின்றுட்டு இருந்துச்சுங்க சார், 2 வீலர் வண்டி. அதில் ஒரு வண்டி கீழே விழுந்துருச்சுங்க சார். ஒரு வண்டி கீழே விழுகவும் நான் அந்த வண்டி மேலே விழுந்துட்டேங்க சார். கையை இந்த பக்கம் கூட்ட நெரிசல இந்த பக்கம் சிக்கிக்கிச்சிங்க சார். இந்த கால் இந்த பக்கம் சிக்கிக்கிச்சிங்க சார். இந்த கால் வண்டி இன்னொரு வண்டி அந்த 2வது ஒரு வண்டியில் நான் ஒரு வண்டி கீழே விழுந்து நான் மேலே விழுந்திருக்கிறேங்க சார். அந்த வண்டி இல்லைன்னா சத்தியமாக நானுமே அவங்க கூட போயிருப்பேங்க சார். என்னால் எந்திரிக்க முடியல. எனக்கு மேலே 30-40 பேர் குழந்தைய இப்படி வச்சுட்டு இருக்கிறேங்க சார். வச்சுட்டு இருக்குவோம், அக்கா குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க, யார்கிட்ட கொடுங்க அப்படியே. அந்த சமயத்தில் யாருன்னே தெரியாதுங்க சார். அந்த அம்மா முகத்தை கூட நான் பார்க்கலைங்க சார். நான் கையில் வச்சிருந்தா கூட அவனை காப்பாற்றி இருப்பேனோ என்னன்னு எனக்கு தெரியலைங்க சார். அந்த அம்மாவும் அவனை வாங்க வராங்க சார். ஐயோ பையனுக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்ட்டு அந்த அம்மாவும் வாங்க வராங்க சார். ஐயோ நம்ம வந்துட்டோமே, ஒரு செகண்ட் நம்ம யோசிக்காம நம்ம பையனை தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு அந்த ஒரு செகண்ட் கூட இல்லைங்க சார், ஒரு துளி யோசிச்சேங்க சார். நிகழ்வு நடக்கும்போது அவர் விஜய் பேசிட்டே இருக்காரா இல்ல பேச்சை நிறுத்திட்டாரா கிளம்பிட்டாரா? பேச்செல்லாம் நிறுத்தி அவர் பேசவே இல்லைங்க சார். ஐயோ விழுந்துட்டாங்க, தூக்குங்கன்னு அவருமே கத்துறாருங்க சார். சார் யாரு மேல இதுல குறை சொல்றதுக்குமே இல்லைங்க. நான் எந்திரிக்கும் போது அவர் கை காட்டுறாருங்க சார். இப்படின்னு அவர் கை ஆடுறதுதான் எனக்கு தெரியுதா சார், அவர் பேச்சு ஏன்னா எனக்கு புள்ள அந்த இடத்துல புள்ளையும், ஏன்னா நாங்க 5 பேர் போனோங்க சார். என் குழந்தைங்க 2 பேருங்க சார், ஒரு பொண்ணு ஒரு பையங்க சார். அவங்க அப்பாங்க சார், நானுங்க சார், என் தம்பி பையன், நானும் என் தம்பி பையன் என் பொண்ணு. நாங்கள் அந்த கடைக்கிட்டே தாங்க சார் நிற்கிறோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க சார். என் பையனும் எங்கள் வீட்டுக்காரும் முன்னாடி போயிட்டாங்க சார். அவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி திணறி அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க சார். ஒருவேளை அவங்க என் பக்கத்தில் இருந்தால் கூட அவனை காப்பாற்றி இருக்க முடியுமா என்னன்னு தெரியலைங்க சார்.